கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசுவின் திருப்பெயராலே செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் திருத்தவர் பண்டிகைக்கு பின்னர் 17ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேர தொழுகையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். உலகால் படித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்துல வந்து உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் வேண்டும். கடந்து போன இரவுலே, கடந்து போன வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து கடந்த இரவுலே கூட ஒரு நல்ல லேசான மழை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை தந்து என்னுடைய பூமி ஆண்டவரை இணையப்பட்டு புல் பூண்டைகள் செழிக்க, விவசாய பெருங்குடிகள் செழிக்க கர்த்தாவே கிருபைத்தார். இந்த நாளிலே காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். இறை வார்த்தை வழியாய் நீர் பேசுகிறார். நாங்கள் கேட்கிறோம், வழியை மறைத்துக் கொள்ளும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளின் பாடல்கள், இந்த நாளின் ஜெப வேளை, திருமறை வாசிக்கிற வேளை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. இந்த அதிகாலையிலும் பொழுது கொள்ள வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயத்தை சிலுவைக்கு நேராக ஒருமுகப்படுத்தும். வரவேண்டியவர்களை ஏற்ற வேளையை தேவன் தாமே கொண்டு வந்து சேர்த்தலாம். அடியை பலப்படுத்தி ஆசீர்வதி. இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை துதிக்கும்படியாக காலை வேளையிலே 77வது பாடலை பாடுவோம். இவரே பெருமா மற்ற பேரல்லவோ பூமாம் என்ற 77வது பாடல். இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே பூமாம். இவரே பெருமா கவலைக்கிடம் கொடுத்தறியா வேறு தவவினை யாருமே புரியா இவரே பெருமா மற்ற பேரல்லவே பூமா. இவரே பெருமா குருடர்களுக்குதவும் விழியா பாவ கருமையிருளை நீக்கும் ஒளியா தெய்வம் இருக்கும் பலசு வாசல் வழியா. இவரே பெருமா மற்ற பேரல்லவே பூமா. இவரே பெருமா பரப்பிடிக்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க இவகாரி குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமா மற்ற பேர் அல்லவே பூமா. இவரே பெருமா அரசுவதனில் ஒரு சீத்தன் கோடு மரமிடுபவன் தருள் மூத்தன் இங்கே இருந்த Amen.
பிரதான தேவாராதனை முறையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் ஆண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இடத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். மீட்கும்படி மாற்றத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே குமாரன் எங்களுக்கு எங்கள் பாவனை எல்லாம் மன்னித்தருளும். இந்த கிருபையினால் நாங்கள் இத்தகைய சுத்தத்துக் கொள்ளும்படி உண்மையும் சுத்தத்தை மனிதர் அறிவை வசந்தமையால் வெற்றிக்கொள்ளது பசுத்தாவியை கொண்டு எதிர்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு அறிகிறார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை சென்றலும். வேளையிலே பக்கம் 107 இருக்கின்ற திருத்துவ பண்டிகை பின்ன 17ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் சேர்ந்து பாடுவோம். பக்கம் 107. யெகோவா நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகளில் நேர்மையுள்ளவர், உமது அடியேனை உமது கிருபைப்படியே நடத்தியருளும். யெகோவாவின் பிரமாணத்திலே குற்றமற்றவர்கள் நடக்கிறவர்கள் Oh
சமாதானம் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிதாவான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுள் நாட்டுக்குள்ளே பிதாவே, சோதரே, உலகத்திற்காக உம்மை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலதுபார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே ஆகிய பரிசுத்த ஆவியோடு நீரொருவர் பரிசுத்த, நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவரே, பிசாசினால் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும், சுத்த இருதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரே கடவுளாகி உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளை என்றைக்கும் நீ இழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்ந்தது நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்கிறோம். முதல் பகுதி சங்கீதம் 54, இரண்டாவது பகுதி எரேமியா 11, 20, மூன்றாவது பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 4ஆம் அதிகாரம் 10 வரையிலும், நான்காவது பகுதி மார்க் 9 30 37 வசனம். சங்கீத பகுதி சங்கீதம் 54. கடவுளே, உமது நாமத்தினாலே என்னை ரட்சித்தருளும், உமது வல்லமையினாலே எனக்கு நியாயம் செய்தருளும். கடவுளே, என் மன்றாட்டை கேட்டருளும், என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தருளும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழுதியிருக்கிறார்கள், கொடியர் என் உயிரை வாங்க தேடுகிறார்கள், அவர்கள் கடவுளை கவனிக்கிறதே இல்லை. இதோ கடவுள் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். எனக்காக பழி இருக்கிறவர்களுக்கு அவர் தீமைக்கு தீமை சரி கட்டுவராக. உமது சத்தியத்தின்படி அவர்களை நிர்மலமாக்கும். மனப்பூர்வமாய் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்திற்கு நன்றி செலுத்துவேன். உமது நாமமே நல்லது. அவர் எல்லா நெருக்கங்களிலும் என்னை விடுவித்தார். என் சத்துருக்களுக்கு நேரிட்டதை கண்ணார கண்டேன். வாசிக்கும் போது சங்கீதம் வாசிக்கும் போது எரேமியா 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வரை. அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினேன். மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்று அவன் ஜீவனுடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்று எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளங்கிரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே,
நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிற பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்றேன். நிறுவ பகுதி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 17ஆம் ஞாயிற்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 4ஆம் அதிகாரம் வசனம் 10 வரை. உங்களில் ஞானியும் விவேகமுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 1-10 முடிய. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. Alleluia, Alleluia, Alleluia. குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க் 9:30-37 முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமை மார்க் 9:30-37 முடிய. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதனை பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களும் அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவ்விடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்கர்நகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்றும் வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையனானவன், எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி
ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்துக் கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்பது இன்றைக்கு அது குறிக்கப்பட்ட சுவிசேஷத்தை பற்றி அது வாசிக்க முடிந்தது. கடவுளுடைய வாழ்வழிக்கு வார்த்தைகளை வாசிக்கின்றன. அதற்கு மறுமொழியாக இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம் சபையாராக இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்கு உள்ள பிதாவாகிய என்று விசுவாசிக்கிறேன். ஒரே பிதாவான குமாரனும் ஞானமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் கனிமனிடத்தில் பிறந்து உலகத்தில் பாடுபட்டு சிலுவையிலே விட்டு மரித்தொடர் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தொடர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுள் வலது பரிசுத்தத்தை வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிர் உள்ளது மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் அமர்ந்து 392வது தியான பாடலாகிய பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். 392வது தியான பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து கல்வாரி சிலுவையின் வழியாக ரட்சித்து ஆசீர்வதித்து தூய ஆவியினாலும்
நம்முடைய திருச்சபையின் வழியாக பகிரப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் நம்மை வழிநடத்தி வருகிற தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை வேளையில் நான் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில கர்த்தர் நம்மை ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லாமா? கைகளை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா, 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 ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நம்ம கொடுத்திருக்கிற திருமுறை பகுதி, நாம் வாசி கேட்ட சுவிசேஷ பகுதி மார்க்கு, பரிசுத்த மார்க் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வசனங்களில் அடங்கியிருக்கிற இறை வார்த்தை. இதற்காக ஒருவர் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். காலைக்கு காலை, மாலைக்கு மாலை, புதிய இருக்கும் நாளைகளை முடிசூட்டி வழிநடத்துவதே இந்த வேலை காமுக நன்றி படைக்கின்ற கர்த்தாவே, சென்று கொண்டு இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல் பார்த்து வழி நடத்தி வந்து இம்மாள் இந்த காலை வேலையிலே துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சத்திய வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்கும் கர்த்தாவே எங்களை கடந்து வந்து ஆலயத்திலே உட்கார்ந்து செய்திலே உங்களுக்கு நன்றி படைக்கின்ற கர்த்தாவே, சென்று போன நாட்கள் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே அது வேகமாக இருந்தாலும் கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே ஆலய பிரகாரங்களிலே இந்த நாடுவதிலே நாங்கள் சந்தோஷமும் சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி படைக்கின்றோம். அடியான் மூலமாக நீ சத்தியத்தை உரைக்கப் போகிறீர்கள் கர்த்தாவே, அது சத்திய வசனமானது அது கர்த்தாவே ஒன்றுக்கும் நூறுமாக எங்கள் மனதிலே பதிந்து கர்த்தாவே நாங்கள் பலன் தருகின்ற வாழ்க்கையை நாங்கள் தொடங்க நீர் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். சோர்வையெல்லாம் நீர் எடுத்து போட்டு கர்த்தாவே ஒரு சமாதானத்தை நிலவத்தக்க வேண்டுமா செபிக்கிறோம். அடியானோட மூலம் நீ பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய பெரிதான கிருபையில கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல வேலை இரவுல நல்ல ஒரு மழையை நமக்கு கொடுத்துருக்க. விடிந்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது நல்ல மழை பெய்திருக்கிறது. நம்ம கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்க்கிறோம் இயேசு ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி, ஊழியம். இந்த ஊழியத்துல பல்வேறு அற்புதங்களை அவர் செய்யறார். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை 3 வகையா பிரிக்கலாம். என்ன நான் சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொல்லுகிறேன். பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங். தமிழ்ல போதிக்கிற ஊழியம், கற்பிக்கிற ஊழியம், சுகமளிக்கும். இது நீங்க என்னைக்குமே வரக்கூடாது. இயேசுடைய ஊழியம் இந்த 3 தான். என்னன்னா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போதிக்கின்ற ஊழியம், போதிக்கின்றதுனா பிரசங்கம் பண்றது, இந்த மாதிரி பிரசங்கம் பண்றது. கற்பிக்கிறதுனா சந்தேகங்களை கேட்கிறாங்களே, ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் மாணவனுக்கு ஆசிரியர் கற்பிக்கிறது இல்லையா. 3வது ஹீலிங், அதுதான் குணப்படுத்துறார். இந்த 3த்தையும் ஆண்டவர் எங்க போனாலும் செஞ்சுனேதான். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணுவாரு, சந்தேகம் கேட்பாங்க, சொல்லிக் கொடுப்பாரு, ஆனா அற்புதம் செய்வாங்க. இதுதான் ஆண்டவருடைய ஊழியம். இதுதான் நம்முடைய திருச்சபையில கூட இதுதான் மாடல். இப்ப நம்ம ஏன் பெதஸ்தா மருத்துவமனை வச்சாங்க? வெள்ளக்காரங்க வந்தாங்கல்ல, ஏன் பெதஸ்தா மருத்துவமனை வைக்கணும்? எதுக்கு கற்கடை ஸ்கூல் எல்லாம் வைக்கணும்? ஒரு சர்ச்சையை மட்டும் வச்சுட்டு போயிருக்கலாமே. மிஷனரிகளை மட்டும் அனுப்பி திருச்சபையை மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், ஸ்தாபித்திருக்கலாம். திருச்சபையில மட்டும் ஊழியர்கள் அவங்க செய்திருக்கலாம். மக்கள் ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் அவங்க அதே மக்கள் நோய் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கணும், உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை பார்க்கணும். அதே பிள்ளைங்க அவங்க வேற ஏசாமை மருத்துவ ஏற்கனவே இருக்கக்கூடாது. அவங்க படிக்கணும், வாழ்க்கையில மேல வரணும், மருத்துவரா வரணும், செவிலியரா வரணும், ஐயரா வரணும், இல்ல டாக்டரா வரணும். இந்த மாதிரி ஏன் அவங்க செஞ்சாங்க? ஏன்னா அதுக்கு ரோல் மாடல யார் தான்? ஏசாங்க. ஆமென். அப்ப இந்த 3 திருப்பணியை அவர் செய்தார் இல்ல. கடந்த சில வாரங்களாக நம்ம பார்க்கிறோம், அற்புதங்களை பத்தி தான் நம்ம நிறையவே பார்த்தோம். நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்து வரோம். போன வாரம் பார்த்தோம், ஒரு தந்தையின் ஒரு அன்பு இல்லையா. ஒரு மகனுக்கு பேய் பிடித்து அது அப்பப்போ அவரை தள்ளுது, அதனால அதை ஒண்ணும் செய்ய முடியல. சீடர்கள் கிட்ட கொண்டு வராங்க, சீடர்கள் என்ன செய்ய முடியல, அதை துரத்த முடியல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சில வகையான பிசாசு எப்படிதான் போகும்? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்ப நமக்கு ஜபம், உபவாசம், விசுவாசம் 3மே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு என்ன பண்றாரு ஏசாமி? இது அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி பகுதி.
எல்லாம் 3.5 வருஷம் அவரு சுத்தி சுத்தி ஊழியம் செஞ்சுட்டு மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அற்புதம் எல்லாம் செஞ்சுட்டு அவர் கடைசி எங்க போறாரு? எருசலேமுக்கு தான் போறோம். ஏன்? அங்கதான் அவர் என்ன பண்றாங்க? சிலுவையில அறைகிறார். அப்போ எருசலேமுக்கு நேராக அவர் பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் போது சீடர்களுக்கு என்ன பண்ணோம் சொல்லிடணுமா இல்லையா? ஏன்னா இயேசு ஆண்டவருக்கு அடுத்து ஊழியத்தை செய்ய போறது யாரு? சீடர். எப்படி ஒரு குடும்பத்துல அப்பா சாக போறாருன்னா நிறைய சொத்து இருந்துச்சுன்னா அப்படியே செத்துருவாரா? என்ன பண்ணுவாரு? பிள்ளைகளை கூப்பிட்டு உயிர் எழுதி வைப்பார். இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, இந்த சொத்து இந்த பிள்ளைக்கு, இது எங்க இருக்குது, நிறைய பிள்ளைகள் எந்த சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதில்லை, அதெல்லாம் எழுதி வச்சு சொல்லி சாகுவார். இல்ல எப்படி எல்லாம் வாழணும், ஒத்துமையா வாழணும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வராம நீங்க வாழுங்க அப்படின்னு எல்லாம் பெற்றோர்கள் சொல்லுவார் இல்லையா? அதே போல ஏசாமி அவளுக்கு 3 முறை போதிக்கிறார். நான் சாக போறவா, நான் சிலுவை சாவை ஏற்க வந்திருக்கிறேன், சிலுவையில என்ன அறைவாங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இதுதான் எனக்கு நடக்கும், நீங்க எனக்கு அப்புறம் என்ன வாருங்க, என்னுடைய ஊழியத்தை நீங்க சிறப்பா செய்யுங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். ஆனா அத அவங்க பெருசாவே எடுத்துக்கல. ஏசாண்டவரை ஏன் அப்படி அதை பெருசா எடுத்துக்கலன்னா, இவர் போய் செத்துருவாரா? இவர் அற்புதங்களை செய்யறாரு இல்லையா, இவர் அடையாளங்களை செய்யறாரு, செத்தவனையே இவர் உயிரோட எழுப்புறாரு, இவர் போய் எப்படி சாகுவார்? ஆனா ஏசாமி பிறக்கும் போதே ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாமி பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவர் என்ன பண்ணோம், பாடு பண்ணோம், துன்பம் பண்ணோம், அவர் வியாகுலம் பண்ணோம் இல்லையா, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல எடுத்துட்டு போவாங்க, மயிர் கத்திருக்கிற ஆட்டை போல அவரை கொண்டு போவாங்க, அவரை அடிப்பாங்க, அவருக்கு அழகும் சௌந்தரியமும் இல்லாம இருக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இத அவங்களால என்ன பண்ண முடியல, ஒண்ணு ஏற்றுக்க முடியல, இன்னொன்னு அதை ஜீரணிக்க முடியல. ஏசாண்டவருக்கு போய் எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா ஏசாமி அதை 3 முறை அவங்களுக்கு சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வர்றத நம்ம பார்க்கணும். என்ன அந்த வாக்குவாதம் பாருங்க, உலகத்துல இன்னைக்கு எல்லா இடத்திலும் என்ன சண்டை வருது, யார் பெரியவன், the greatness இல்லையா, the greatness, யார் பெரியவன். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சண்டை, பதவி சண்டை, பதவி சண்டை, எனக்கு அந்த பதவி இருக்கு, இவனுக்கு அந்த பதவி இருக்கு இல்லையா, பதவிகளுக்காக சண்டை போடுகிற ஒரு உலகத்துல தான் நம்ம வாழும். குடும்பத்துல கூட கணவனா மனைவியா இல்லையா, யார் பெரியவர்கள், யார் பேச்ச கேட்கணும். திருச்சபையில யார் பெரியவர்கள், யார் பெரியவங்க, ஆண்டவரை தவிர யாருமே பெரியவங்க இல்லை. எல்லாருமே என்னை உட்பட எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் உங்களை வழிநடத்த வைத்திருக்கிற ஒரு சாதாரண லீடர். எப்படி ஸ்கூல்ல பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு டீச்சர் வந்து ஒரு லீடரை வைப்பார், அந்த லீடரும் ஒரு மாணவன் தான் இல்ல, மாணவன்ல இருந்து தான் ஒரு லீடரை வைக்கிறேன். அது மாதிரி நானும் உங்களை மாதிரி விசுவாசிகளா இருந்தவன் தான் இல்லையா, ஆலயத்துக்கு போயிருந்தவன் தான். ஆனால் கடவுள் பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு அமைச்சார், அவர்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதான் மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கே சொன்னார், போப்பு அன்னைக்கு இருந்த பாதிரியார்கள் ரொம்ப பெரியவங்க நினைச்சுக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே என்னதான் சமம். யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். ஐயருக்கு ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா, பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா? எனக்கு அதுல எப்பவுமே உடன்பாடு இல்லை. நான் மதிக்கிறேன் எல்லா ஊழியக்காரையும், நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். ஏன்னா அவங்க கடவுளுக்காக ஊழியம் செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை கடைநிலையில இருந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவு மேல வந்து இவ்வளவு உயர்ந்து இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னே சொல்ல. அதுக்காக நான் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னா அது தப்பான உபதேசம். ஆண்டவர் எல்லாரும் பண்ணாலும் கேட்பாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம பண்றதுதான் அவர் விரும்புறார் இல்லையா, ஆமாவா இல்லையா, அதுதான் முக்கியமானது. அப்போ இங்கே ஏசாண்டவருடைய பிள்ளைகளா நமக்குள்ள எந்த பாகுபாடும் வரக்கூடாது, எந்த ஏற்றத்தாழ்வும் உயர்வும் வரக்கூடாது, யார் பெரியவர் என்ற எண்ணமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா அது யாருடைய எண்ணம் தெரியுமா, பிசாசானவனுடைய எண்ணம். உங்களுக்கு தெரியும், பிசாசாய ஆண்டவர் அவனை படிக்கும் போது அவன் பேர் வந்து தேவதூதன் லூசிபர். லூசிபர் பேர் வந்து தேவதூதன் பேர் தான் இல்லையா. கடவுள் அவனை படைத்து சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். எனக்கு நீதான் அசிஸ்டன்ட் மாதிரி எல்லா வேலையும் நீ என்ன பண்ண செய்யணும்.
இந்த உலகத்துல நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். அவன் எல்லாத்தையும் செஞ்சனே வரான். வேலை செய்ய செய்ய அவனுக்கு பெருமை கூடுது. எல்லா தேவதூதர்கள் வந்து அவனுக்கு கை கட்டி பதில் சொல்றான். ரொம்ப அழகா வேலை இருக்கிறான் லூசிபர். அப்போ கடவுளை விட அவன் உயர்வா தன்னை யோசித்து கொண்டான். ஏன் நம்ம எல்லாமே செய்யறோமே, நமக்கு என்ன கடவுளோட நம்ம ஏன் கேளுக்கணும்? நம்ம கடவுளுக்கு மேல டேய் உன்னை படைச்சவர் அவர் தான். ஆமே, உன்னை படைச்சவர் அவர்னா நீ இல்ல. நீ உன்னை எப்படி உயர்த்திக்க முடியும்? என்னைக்குமே உன்னை உயர்த்த முடியாது. அப்பதான் ஆண்டவர் கோவப்பட்டு அவனையும் அவங்களோட இந்த கூட்டாளிகள் கொஞ்சம் பேர் அவங்களோட சேர்த்துட்டான். எப்பவுமே கொஞ்சம் எதனா பிரச்சனை பண்றவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, கூட்ட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. எப்பவுமே நல்ல கவனிங்க, தப்பா கலகம் பண்றதுக்கோ சபையை கெடுக்கிறதுக்கோ அல்லது குடும்பத்தை கெடுக்கிறதுக்கோ அல்லது நம்முடைய கிராமத்தை கெடுக்கிறதுக்கு யாருன்னா சூழ்ச்சி பண்ணி அதுல ஆள சேர்த்தானா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. எல்லாருமே வரமாட்டான். ஏன்னா கெட்டதற்கு ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரத்துல பர்மிஷன் தரமாட்டான். நல்லதுக்கு தான் அதிகமான மக்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ அன்றைக்கும் சீடர்களுக்குள்ள இந்த எண்ணம் வந்த உடனே பிசாசை ஆண்டவர் தள்ளது போல ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்றாரு, உங்கள எவன் பெரியவன் என்ற எண்ணமே வரக்கூடாது, எல்லாருமே சமமானவர்கள் தான் இல்லையா? அதான் சொல்றார். அவர் சீடர்களுக்கு தன்னுடைய சிலுவை சாவை பற்றி அவர் போதிக்கிறார். ஊழியத்தினுடைய முடிவை பற்றி சொல்றாரு. தனக்கு அடுத்து தன் சீடர்களை என்ன பண்றாரு, பக்குவப்படுத்துறாரு. இல்ல நீங்க வந்து ஊழியத்தின் பாதையில நீங்க இப்படிதான் பயணிக்கணும். ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்த மாதிரி உங்களுக்கும் வரும், சிலுவை பாடுகள் வரும். சிலுவை பாடுகள் வரும்போது இயேசு என்ன பண்றாரு, தன்னையே கிருபாதார பலியாக கொடுக்கிறாரு இல்லையா? அதனாலதான் அதை சொல்றாரு சர்வன்ட்ஹுட் மாடல் அப்படின்னா. அது பேர் என்ன, வேலை செய்யற ஒரு தலைவன். தலைவன் எங்கேயுமே வேலை செய்ய மாட்டார் இல்லையா? தலைவன் வேலையே செய்ய மாட்டார். ஆனால் நம்முடைய இயேசுவே தலைவனா இருந்தாலும் வேலை செய்கிறார். ஆமென். அதுதான் இந்த நாளினுடைய செய்தி இல்லையா? அப்ப சொல்றாரு, தன்னுடைய தாழ்மையை பற்றி அவர் சொல்றாரு. ஜீசஸ் was the poorest among poor. ஏழைகள் ஏழை இயேசு. பாத்தீங்களா? ஒரு ஆசிரியர் அவரை பற்றி சொன்னாரு, இயேசு ஏழைகளுக்கெல்லாம் ஏழையா இருக்கிறாரு. ஏன்? அவர் பிறந்ததே எங்கதான், மாட்டு தொழுவத்துல. அவருக்கு போத்துவதற்கு நல்ல துணி கிடையாது. அவரை வரவேற்று குளிப்பாட்டி புது துணி உடுத்துவதற்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. அவர் வெல்கம் பண்றதுக்கு யாருமே இல்லை இல்லையா? எல்லாம் கவனிங்க எப்படி இருக்குமா உலகத்தினுடைய ரட்சகன். அப்புறமா தான் தேவதூதர்கள் போய் மேய்ப்பர்களுக்கும் இந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்க தான் அப்புறம் வரா. அவர் வளர்ந்தது பாத்தீங்கன்னா சிம்பிளா வளர்றார். ஒரு கார்பெண்டருடைய மகன், தச்சனுடைய மகன், சாதாரண. அவன் சொல்றான், இவங்க அப்பாவை தெரியுமே நமக்கு, இவங்க அம்மாவை நமக்கு தெரியுமே, மரியாதையின் மகன் அல்லவா ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியுமே. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ். ஆனா அவர் நினைத்திருந்தால் எல்லாமே செய்திருக்கிறார். ஆமென். நமக்கு கூட முடியும், ஆடம்பரமா வாழ முடியும், செலவு பண்ண முடியும். செய்தால் அது தேவையாது, தேவையற்று ஆடம்பரமோ பெருமையோ நம்ம வாழ்க்கையில நிரந்தரமானதல்ல. அது ஆண்டவரே விரும்புறதும் இல்லை, எளிமையை விரும்புகிறார். எப்பவுமே நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே நிறைய பேரு மிக மிக எளிமையாகவே இருப்பார். சிம்பிளா, வெரி வெரி சிம்பிள். அது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றார் ஆண்டவர். வாசிங்க மத்தேயு 8:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல? தலை சாய்க்க இடம். தலை சாய்க்க இடம். இதான் உண்மை, இதான் உண்மை. ஏசு ஆண்டவர் வாழ்ந்த போது அவருக்குன்னு தனியா ஒரு வீடு இல்ல, ரூம் இல்ல. நமக்கு எல்லாமே தனி வீடு, தனி ரூம், தனி பெட்டு, தனி கட்டில் இல்லையா, தனி போன், தனி வண்டி. ஏசாமி நடந்தேதான் போனாரு, நடந்தேதான் ஒழிச்சுட்டு போனாரு. போற இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிட்டாரு. எங்கன்னா ஒரு தென்னை இருந்துச்சுன்னா படுத்துக்கிறாரு. முக்கியமா நிறைய நேரம் அவரு ஜபிக்க தான் போனார். சீடர்கள் கூட தூங்கினா கூட நீங்க தூங்கினா இருக்க மாட்டு அவரு
மலைகளுக்கு போய் ஜபித்து கொண்டிருக்கார். நிறைய நேரம் ஜபித்தார். படகுல போனார். யார் படகு? அது மற்றவர்களுடைய படகு. யாருதோ தெரியாது. போவாருங்களே படகு கொடுப்பாரு. ஆயினு போயினே இருக்கார். கடைசியா ஒரே முறைதான் எங்க போனார்? எருசலேமுக்கு பவனியாக கழுதையின் மேல. அது கூட கடற்கரை கழுதை. அந்த மாதிரி எளிமையின் ரூபமாகவே இயேசு ஆண்டவர் வாழ்றாரு. சீடர்ங்க இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க? இயேசு ஆண்டவருடைய கடைசி இதுல அவருடைய வருகையில அவரை ராஜாவா கற்பனை பண்றாங்க. அவரு உலகத்தின் ராஜாவாக இல்லை, அவரு பரலோகத்தின் ராஜா. ஆமென். அவர் பரலோகத்தின் ராஜா. உலகத்தினுடைய அரசர்கள் மாதிரி பதவிக்காக அலைகிறவர் அவர் இல்லை, நாற்காலிக்காக அலைகிறவர் அவர் இல்லை. இல்லையா? சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு ஆண்டவருடைய மைய செய்தி என்ன? சிலுவை. எப்பவுமே நீங்க மறந்துடாது. இயேசு ஆண்டவர் எப்படி தோன்றுவார், எப்படி காட்சி கொடுப்பார்? வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன் இல்லையா? ரொம்ப பெருமையா காட்சி கொடுக்க மாட்டார், தாழ்மையா காட்சி கொடுப்பார். எல்லாருக்கும் அவரு சிலுவையில தான் காட்சி கொடுப்பார். அதனாலதான் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் நாம் சிலுவையை ஏன் மையப்படுத்துகிறோம்? அவர் எளிமையின் உருவமாக இருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் புரியாத சீடர்கள் இயேசுவினிடத்துல வந்து என்ன பண்றாங்க? எனக்கு இடம் கொடுத்தாண்டவரே, நீ ராஜாவா இருக்கும்போது எனக்கு வலது புறத்திலோ இடது புறத்திலோ ஒன்று கொடுங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு பாருங்க. என்ன பதில்? வாசிங்க. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு எல்லாரும் என்ன சொல்றாரு? எவனாவது முதன்மையாய் இருக்க விரும்பினார். முதன்மையா இருக்க விரும்புறது தப்பு இல்லை. நான் தலைமைத்துவத்துல வரணும், லீடர்ஷிப்ல வரணும், இல்ல நான் தலைவனா வரணும் அப்படின்னு நினைத்தால் தவறு இல்லை. ஆனால் அப்படி வரணும்னா நீ எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் இல்ல? அப்போ இதே மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ரொம்ப அழகா சொல்றாரு. ஏசாமி வந்தது எல்லாரும் எனக்கு வந்து வேலை செய்யும், நான் ராஜா இல்லையா? ஆனா அவர் தான் உண்மையான ராஜா. எல்லாரும் அவருக்கு போய் வேலை செஞ்சிருக்கணும், ஊழியம் செஞ்சிருக்கணும். ஆனா செஞ்சாங்களா? யாருமே செய்யும். அவரே அவர் வேலையை செய்து கொண்டார். எல்லாருக்கும் அவர் பணிவிடைக்காரனாய் மாறினார். தன்னை தாழ்மை உள்ளவராய் காண்பித்தார். அது எப்படி எதுவரையில காண்பித்தாரா? வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதனாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலே மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இந்த முக்கியமான பாயிண்ட் இந்த பகுதியில அந்த வசனம் தான். அதை குறிச்சு வச்சு கிறிஸ்து இயேசுவில் இருந்த 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. என்ன அந்த சிந்தை? நம்ம அடிக்கடி அதான் சொல்றோம். நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நம்ம திருவிருந்து எடுக்கிறவர்கள், வேதத்தை தூக்குறவங்க. யாரு? வேதத்தை தூக்குறோம். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, மற்றவங்க நம்மள கேவலமா பேசும்போது நம்ம என்ன நினைக்கணும்? நான் உன்னை விட கேள்வி, உன்னை விட நான் இறங்கி சண்டை போடுவேன், கெட்ட வார்த்தை பேசணும் அப்படியே சொல்லணும். என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், திருமறையை நான் எடுக்கிறவங்க, படிக்கிறவங்க, ஆலயத்துக்கு போறவங்க,
நான் எப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த சிந்தை வரணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள. இயேசுவை அடிக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? வாய் திறவாது இருந்தார் இல்லையா? மயிர் கத்திருக்கிற செல்வதற்கு, மயிர் கத்திருப்பதற்கு அழைத்து செல்லுகிற ஆட்டை போல என்ன வரணும்? வாய் திறவாது. இந்த சிந்தை நமக்குள்ள வேணும். ரொம்ப அழகான பவுல் அந்த 2ஆம் அதிகாரத்துல முதல்ல சொன்னார், உங்களுக்குள்ள வீண் வாதங்கள் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, மேன்மை வரக்கூடாது, அகந்தை வரக்கூடாது. இதெல்லாத்தையும் நீங்க தள்ளிட்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அது என்னது? தாழ்மை தான். அதான் அடுத்தது சொல்ற வாசிப்பாங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து. அவர் யாரு? தேவனுடைய ரூபம். தேவனுக்கு சமமாய் இருப்பது. தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர் தான் அவரு. ஆனா அதையே அவர் என்ன எங்கல கொள்ளையாளின பொருளால் எங்கவே வெறுமையாக்கினார். எம்டி ஆயிட்டார், தன்னையே வெறுமையாக்கினார், அடிமையாக்கினார். அடிமை, ஸ்லேவ், மனுஷ சாயலார். எங்கேயோ இருந்த ஆண்டவர், பரலோகத்தில் இருந்தவர், சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவின் செல்லப்பிள்ளையா இருந்தவர், பிதாவின் மடியில இருந்தவர் எப்படி வந்துட்டாரு? தாழ்மையின் ரூபமாய், அடிமையின் ரூபமாய், ஒரு வேலைக்காரனாய் வந்துவிட்டார். அதுதான் அது எது வரையும் அவர் மெயின்டைன் பண்ணாரு? எதுவரையிலும் மரண பரியந்தம் எங்கேயுமே அவர் என்ன பண்ணல, தன்னை உயர்த்தவே இல்லை. கடைசி வரையிலும் தன்னை தாழ்த்தினார். கடைசி வரையில தன்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கடைசி வரையில அந்த சர்வன்ட் ரோல் மாடல், சர்வன்ட் வுட் இல்லையா? இந்த சர்வன்ட் வுட், சர்வன்ட் வுட்னா வேலை செய்கின்ற ஒரு பணியாளர். அந்த ஒரு பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம வளரணும், மேல போகணும், அதெல்லாம் தப்பு இல்லை. நான் மற்றவனோட பெரியவன் அப்படிங்கும் போதுதான் தப்பு. அது தப்பு இல்லையா? அவன் வளர்ச்சி அடையணும், அவன் மேல போகணும், பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்வது. ஆனால் அவனை காட்டில் நான் மேன்மையானவன், இவனை காட்டில் நான் மேன்மையானவன் இல்லையா? ஆயக்காரன் சொல்றாங்க, நானு இவனோட நானு அப்படி சொல்லணும். அது கடவுளுக்கு விரோதமான செயல். எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் சமமானதான் படைத்திருக்கிறார். அப்போ இங்க ஆண்டவர் ஏன் கோபப்பட்டார் புரியுதா? உங்களுக்குள்ள அப்படி இருக்கலாகாது. அதனாலதான் என்ன உதாரணத்தை சொல்றாரு, ஒரு குழந்தையை எடுத்து இந்த குழந்தையை போல நீங்க ஆகாவிட்டால் எங்க போக முடியாதுன்றாரு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு சுலபமா ஈஸியா புரியும். நம்ம எல்லாரும் குழந்தைகளை ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம். குழந்தைகளுடைய குணம் என்ன? வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் சில்ட்ரன்? வெரி குட், நல்ல பாயிண்ட். போய் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் தாழ்மையா இருப்பார், எதுவுமே அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு பதவி கொடு, பட்டம் கொடு, வீட்டுல நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கான தேவைகளை அவங்க சந்திச்சு அவங்க பாட்டு அமைதியா இருப்பாங்க. ஏன் அதே போல ரெண்டு நண்பர்கள் கூட எப்படி இருப்பாங்க? சண்டை போட்டுக்குவாங்க, உடனே போய் கொண்டாடுவோம். ஆனா பெரியவங்க அந்த மாதிரி செய்வோமா? செய்ய மாட்டோம். நம்ம பேசுவதற்கு நேரமாகும், நாளாகும், ஏன் காலங்கள் ஆகும். இதுதான் சின்ன பிள்ளைகளுடைய குணம். அதனாலதான் பெரியவங்க அன்னைக்கே சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. கள்ள கபடம் இல்லாத குழந்தைகள், தெய்வ முகத்தை பெற்றிருக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் ஆகாவிட்டால் எங்க போக முடியாது. ஆமா, அவங்க தாழ்மையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க. அவங்களுக்கு எதிரி பணக்கார ஏழைன்றது எல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் அப்படிதான் பாக்குறோம். ஏழையோட போக மாட்டோம், பணக்காரனோட போவோம், சாதி பார்த்து பழகுவோம், கட்சி மனப்பான்மையோடு இருப்போம். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினாலும் தெரியாது. போய் பக்கத்துல உட்கார்ந்து ஜாலியா விளையாடுவாங்க, சந்தோஷமா இருக்கும். எதை பத்தி அவங்களுக்கு கவலையே. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கிறவன் தான் எங்க போவான்? ஆமா, கள்ள கவனம் இல்லாத. அதுதான் யாக்கோபு இன்னைக்கு தெளிவா சொல்றோம். நம்ம வெளிக்கிழமை அதை ஆய்வு பண்ணிட்டோம் இல்ல. 4 பாயிண்ட் என்ன சொல்லுங்க மக்களும் கேட்டோம் இல்லையா? உலக ஸ்நேகம், கடவுளின் ஸ்நேகம், அப்புறம் உலக ஞானம், கடவுளின் ஞானம்.
உலக ஞானம் என்ன பண்ணோம்? நான் பெரியவன் ஆகணும், நான் பெரியவன் ஆகணும், எல்லாரும் அழிச்சிடணும், நான் தான் பெரியவன் ஆகணும் அப்படின்னு சுயநலமா இருக்கும். கடவுளின் ஞானம் அப்படி இருக்காது. கடவுளின் ஞானம் எப்படி இருக்குமா? அன்பு, பொறுமை, தாழ்மை, இச்சையடக்கம், இதெல்லாம் ஆவின் கனி வாரியில அதுவும் சேர்ந்து வரும். உலக ஞானம், உலக சிநேகம், கெட்டவங்களோட தான் நம்ம சேருவோம் இல்லையா? தீமையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? அதான் யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரிகளே நீங்க கடவுளோடு சேரலன்னா, உலகத்தோடு சேர்ந்தீங்கன்னா உலக ஞானம் தான் உங்களுக்கு வரும். உலகத்தோடு சேர்க்கிறவன் யாருகூட சேர முடியாது, ஆண்டவரோடு சேர முடியாது. உலக சிந்தை ஆண்டவருக்கு பிரியமில்லை. ரொம்ப தெளிவா சொல்றார் அந்த வசனம் படிமா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது குச்சி வைங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நான் நேசிக்கிறேன், நான் கடவுளை நேசிப்பேன். ஆலயத்துக்கு வருவேன், நான் கெட்ட வார்த்தையும் பேசுவேன். ஆலயத்துக்கு வருவேன், நான் எப்படின்னா வாழுவேன் அப்படின்னா முடியாது. ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஏசாமி கிட்ட வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா இப்படிதான் வாழணும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் நம்ம வாழ முடியும். இந்த ரோட்ல போனோம்னா இப்படிதான் போகணும். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் முத்திரை போட்டாச்சு, நம்ம பரலோக வாசிகள் முத்திரை போட்டாச்சு. அதான் யாக்கோபு தெளிவா சொல்றாரு, உலக ஞானமா கடவுளின் ஞானமா, உலக சிநேகமா கடவுளின் சிநேகம் இல்ல. எரேமியா கூட சொல்றாரு, நானுங்க கஷ்டம் வந்தது, உலகத்தோடு நான் போலான்னு பார்த்தானா இல்ல, நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன் இல்ல. எரேமியாவுடைய புத்தகத்தில் நம்ம அதான் பாக்குறோம். எரேமியா 11:18-20. எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில படாத துன்பமே இல்லை, ஆனா எல்லா சூழ்நிலையிலும் தன்னை ஆண்டவரை விட்டு அவன் பிரித்து கொள்ளவே இல்லை. எரேமியா கடவுள்ல விசுவாசமா இருந்தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு அவன் பின்வாங்கி போகவே இல்லை. அதே போல சங்கீதம் 54 பாருங்க, என்ன படிச்சோம்? தாவீதுடைய சங்கீதம். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளையே நம்பினான், கடவுளை அழைத்தான். குறிப்பா தன்னுடைய ராஜாவுக்கு, சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடும் போது கடவுளையே நம்பி இருந்தான், கடவுளில் விசுவாசமா இருந்தான். அதனால கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும், இயேசுவை மட்டுமே நமக்கு ரோல் மாடலா வச்சிருக்கணும், வேற யாருமே இல்ல இல்லையா? அப்ப நம்ம தலைவரா வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சுன்னா தாராளமா வரலாம், வர்றது தப்பே இல்லை. தலைவர்கள் வேண்டும், நம்ம சபைக்கு தலைவர்கள் வேண்டும். சபைக்கு தலைவர்கள் இல்லைன்னா ஊழியத்தை எடுத்துட்டு போக முடியாது. நம்ம ஐஎல்சிக்கு தலைவர்கள் வேண்டும், நல்ல தலைவர்கள் வேண்டும். தலைவர்கள் எல்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, புதிய புதிய கட்சிகள் எல்லாம் கூட தொடங்குறாங்க. ஆனா உண்மையான தேசத்தின் மேல அக்கறையோடு வருகிற தலைவர்கள் உண்டா? மிக மிக குறைவா. அந்த தலைவர்களை யாரும் நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம், அவங்களுக்கு ஓட்டு நம்ம போட மாட்டோம். ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னார், நீ தலைவனா வரணும்னா நீ என்ன பண்ண? வேலை செய், சர்வீஸ் பண்ணு. என்ன பண்ணும்? சர்வீஸ். டயக்கோனியா அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையுடைய பொருள் தான் சர்வீஸ், டயக்கோனியா. சர்வீஸ் பண்ணு, போய் ஊழியம் செய். சீடர்களுடைய கால்களை இயேசுவானவர் என்ன பண்ணாரு? கழுவினார். துண்டுக்கு இடுப்புல கட்டு வேலைக்கார மாதிரி செஞ்சார். அங்க வந்து நான் மேசியாப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அத நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய பெருமையை எல்லாம் சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு கஷ்டங்களை துன்பங்களை கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே தலைகீழ் தான். ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே உலகம் எதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதோ தேவையில்லாதுன்னு சொல்லுதோ அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அவருக்கு உகந்ததா மாற்றிக்கிறோம். அப்போ சிறு பிள்ளையை போல நம்ம மாறி எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு உண்மை சம்பவம். நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் முதல்ல காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அவரு ஒரு மாநாடு நடத்துறாங்க. இந்தியாவுல டெல்லியில ஒரு மாநாடு நடத்துறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க கட்சியினுடைய கொள்கைகள், இந்தியா சுதந்திரம் அடையாத ஒரு நேரம், சுதந்திரத்துக்காக நம்ம எப்படியெல்லாம் போராடலாம்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசுறாங்க. காந்தியடிகள் தான் அதனுடைய தலைவராகவே இருக்கிறார், நேரு இருக்கிறாரு, வல்லபாய் பட்டேல், நிறைய
நம்முடைய இந்திய சுதந்திரத்துடைய தலைவர்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு நிறைய மக்கள் இந்தியா முழுக்க போயிருக்கிறாங்க. சாப்பிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து காந்தியடிகளை தேடுறாங்க. ஏன்னா அவர் தான் தலைவர், அவர்கிட்ட காசு எல்லாம் வாங்கி ராக் செட்டில் பண்ணோம், பதில் கார் செட்டில் பண்ணோம், மைக் செட்டில் பண்ணோம் இல்லையா, எல்லாரும் செட்டில் பண்ணணும் தேடுறாங்க. அவர் ஆலேக்கிறாங்க. ஏன்னா நினைச்சுக்கிறாங்க எல்லாம் போயிட்டு வராது தலைவர் இல்லையா, தட்டி போயிட்டு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங் கூப்பிடுறோம்னா எப்படி வராங்க, கார்லயே கரெக்டா மேடி பக்கத்துல இறங்கிட்டு சிவப்பு காம்பவுண்ட் இந்த மாதிரி அதுல நடந்து மேல சேர்ல உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும். நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படிதான் வராங்க. நிறைய பேர் வராங்க, பிரசங்கம் பண்றாங்க. அவங்க ஜனங்க கிட்ட போய் அவர்கிட்ட பேசுறது கூட என்ன பண்ணல முடியல. ஒரு ஊழியக்காரு சரி அவர் இல்லை, இப்ப அவர் இறந்துட்டாரு, இதெல்லாம் தப்பா சொல்ல, அவர் பாக்குறதுக்கு 5000 ரூபாய் கட்டணுமா? யார் பாக்குறது? ஏசாமியை பாக்குறதுக்கு 2,000 கட்டினாரு. எவ்வளவு பேர் வந்தாங்கப்பா, 5000 பேர், 10,000 பேர் இல்ல. அவரு அன்னை பாக்குறேன்னு தான் வந்தாரு. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் யார், நீ கடவுளுடைய வசனத்தை சொல்றவரு காணிக்க வாங்கிக்க தப்பே. ஊழியம் வளரணுமா, நான் செய்யற ஊழியம் வளரணும், வெளிநாட்டு போனோம், பிளைட்ல போனோம், எனக்கு காணி கொடுன்னு கேட்டு வாங்கறதுல என்னைய பாக்கணும்னாவே 5000 ரூபாய் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? அதுல எனக்கு ஒன்றும் புரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த ஊழியக்காரர் இப்ப இல்ல, யாரும் அவன் மகன் தான் இன்னைக்கு செய்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பணத்தின் மேலே போகுது, பதவி மேலே போகுதுன்னா அது ஆண்டவர் பிரியமா இருக்குமா? அதனால நம்ம சில நேரங்கள்ல சில ஊழியர்களை நம்ம என்ன பண்றது இல்ல, ஆதரிக்கிறது. வேற ஒண்ணு இல்ல, அவங்க எல்லாம் ஆதாயத்துக்கு வருகிறவர்கள், பதவிக்காக பணத்துக்காக. உண்மையான மக்களுக்கு செய்தியை கொடுக்கணும்னு வர்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரர்களுக்கு நம்ம யாருமே குறை சொல்ல, அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. அப்போ காந்தியடிகளை தேடுறாங்க, அவர் கிடைக்கவே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு சின்ன ஒரு துண்டை மட்டும் இடுப்புல கட்டுன்னு கிச்சன்ல, அதாவது அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சாங்க, அங்க போய் அந்த மக்களோட சேர்ந்து பெருக்கின்னு சாமான்கள் இருக்காங்க. உடம்பெல்லாம் அழுக்கு கறி, அவர் கண்டே பிடிக்க முடியல. அவர் தலையை வச்சுதான் கண்டு பிடிச்சார். முடியெல்லாம் இருக்கிறதுனால அவர் போய் காந்தியடிகளுக்கு இங்க வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னார், காந்தியடிகள் ஒன்றும் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, அவர் ஒரு பெரிய தலைவர் ஒன்றும் இல்லை, சாதாரண ஆளு. நான் தலைவனா இருந்தா எல்லாத்தையும் மீட்டிங் எல்லாம் கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சு, அடுத்தது இந்த மக்களோட சேர்ந்து என்ன பண்றேன், வேலை செய்யறேன் சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுத்தான். இது ஒரு பெரிய பாடமா பெரிய மக்கள் மத்தியிலாம் பிற்காலத்தில் பேசப்பட்டது. இன்னைக்கும் அது பேசப்படுகிறது இல்லையா? அப்ப இந்த ஒரு சிம்பிளிசிட்டி, இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா? நம்ம யாரா இருந்தாலும் நம்முடைய வேலை எப்படி இருக்கணும், சர்வீஸ் செய்யற மனப்பான்மை. அதுதான் ஆண்டவர் ஒரே சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. குழந்தை மாதிரி வச்சுக்கலாம். குழந்தை எதை பத்தி பெருசா எடுத்துக்காரு, போய் எதனா எடுத்துருவாரு. குழந்தை கீழே வந்துட்டு தான் போய் எடுத்துருவாரு. நம்ம அந்த செய்ய மாட்டோம். குழந்தையை போல நீங்க என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தலைவர் ஆகலாம், தலைவி ஆகலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க தலைவர் ஆகணும், தலைவர் ஆகணும்னா ஆண்டவரை போல பணிவிடைக்காரராகவும் இருக்க வேண்டும். அந்த சர்வன் வுட் ரோல் மாடல், அது நேரம் வச்சு இல்லையா? அதே போல பிலிப்பியர் 2:5 நேரம் வச்சுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்கிறார். எனவே கர்த்தர் கடவுளின் சிந்தையை நமக்கு கொடுத்து நம்ம ஆண்டவரை போலவே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, சிறு பிள்ளையை போல எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ தூய் ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை சந்தோஷத்தை
கர்த்தரை நோக்கி நின்றவண்ணமாக ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவர் எப்படி இருக்கிறோம் ராஜா? நாங்கள் உண்மையாகவே தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? சர்வன்ட் ரோல் மாடலோடு இருக்கிறோமா? நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஆண்டவரே பணிவிடைக்காரராய் வாழ்ந்து ஏழ்மையின் கோலத்தில் தாழ்மையின் கோலத்தில் வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை எங்களுக்கு காண்பித்து சென்றிருக்கிறேன். கடைசி வரையிலே சிலுவையின் முடிவு வரைந்தமாய் ஆண்டவரே உம்மை தாழ்த்தி இருக்கிறீரே. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களை வீண் அகந்தையாக எண்ணுகிறோம், பெருமையாக எண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பெருமைகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம் ராஜா. நாங்கள் அப்படிப்பட்ட மக்களா இல்லாம கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களிலும் இருக்க கிடவுது என்று சொல்லி பவுல் சொல்லியிருக்கிற வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் மனதில் வாங்கி ஆண்டவரே தாழ்மையுள்ள வாழ்க்கையாக ஆண்டவரே பணி செய்கிற பணிவிடைக்காரராய் வாழ ஆண்டவரை கிருபை தார். ஆண்டவர் நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட மின்னூர் பரிசுத்த யோவான் உத்தர திருச்சபை எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. குழந்தை முதல் பெரியோர் வரை ஆசீர்வதிங்க. குடும்ப தலைவர்களை, தலைவிகளை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபையின் தலைவர், செயலர், பொருளர், ஆண்டவரே, மூப்பர்கள், மாதவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய ஆசிரியர்கள் எங்களோடு கூட இருக்கட்டும், இந்த கிராமத்தோடு இருக்கட்டும், உங்களுடைய இந்திய தேசத்தோடு, தமிழக மாநிலத்தோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையான நல்ல மழையை தாரும். எல்லா இடங்களிலும் அதிகமான மழை பெய்து ஆறுகள் நிரம்பி இருக்கிறது. உடைய பாலாறு காய்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, உடைய விவசாயம், கால்நடைகள் எல்லாம் ஆண்டவரே அவள் சோர்ந்து போயிருக்கிற ராஜா. கண்ணோக்கி பாருங்க. நல்ல மழையை தந்து என்னுடைய ஆறுகளும் புல் பூண்டுகளும் செழிக்க ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை துணிய மக்கள் ஆலயத்துக்கு பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், நெருக்கடிகளோடு வந்திருக்கலாம், கடை பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிற போது இந்த தேவன் ஆண்டவர் எல்லாரும் விடுதலை பெற்று செல்ல வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை எல்லாரும் மேல தெளிக்கணும். ஆண்டவர் நிலவரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். உம்மை தேடி வருகிற போது ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையின் வழியாக நீர் உரிந்து கொண்ட ஆண்டவர், உடைய நிலவரங்கள் எல்லாம் நீர் மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, துன்பங்களை மாற்றுங்க ராஜா. இதை விடுவிக்க ஆண்டவர் விடுவித்து எங்களை அனுப்ப வேண்டுமா சொல்லிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர முடியாதவர்களை கூட இந்த கண்ணோக்கி பார்த்து அவருக்கு நல்ல சுக மகிழ்ச்சியோட தான் வேளையில நிறைவேறமா இருக்கிற அன்பு தம்பி அரவிந்தனுக்கா ஜபிக்கணும். மகனை கண்ணோக்கி பாருங்க. கடந்த வெள்ளிக்கிழமை என்று மகனை ஆலைக்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே, இந்த சுயநினைவு அற்று இருக்கிறார், சரியாக சாப்பிட முடியவில்லை, தலையில ஏதோ பிரச்சனைகள் என்று சொல்லி மகன் சொல்றாங்க. அது எல்லாம் மாறட்டும். மகன் ஆண்டவரே ஒன்றுமையில நல்லா இருக்கிறார் என்று சொல்லி மருத்துவர் சொல்லி ஆண்டவரே அவர்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றாய் சாப்பிட்டு மீண்டுமா அவருடைய ஆலயத்துக்கு நன்றி சொல்ல அன்பான தாயார் கண்ணீரோடு அழுகிறார்களே பார், தந்தையார் அழுகிறாரே பாரு ராஜா. அவருடைய ஆண்டவரே உறவினராக நம்முடைய அருமையான கோயிலுடைய செல்வானுக்காக ஜபிக்கிறோம். உடனிருந்து பார்க்கிற போது கிருபை தகரட்டும். நாங்கள் இந்த ஜபத்தை வீடுகளிலும் மாத சங்கத்திலும் ஜபித்து ஆண்டவர் மகன் சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த ஆண்டவரே அடுத்த வருகிற ஆண்டவரே அக்டோபர் மாதத்திற்காக விசேஷமா ஜபிக்கிறோம். அக்டோபர் 2ஆம் தேதி ஆண்டவரே வடகரை திருச்சபையில வைத்து ஒரு பாஸ்டிங் பிரேயர் திட்டமிட்டிருக்கிறோம். 3 சபைகளும் ஒன்றாக இணைந்து அந்த இடத்துல கூடி வந்து நாங்கள் ஜெபிக்கவும் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு கிருபை தாரும். அதே போல 2வது வாரத்துல ஆண்டவரை அர்ப்பண ஸ்தோத்திர பண்டிகை நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். எந்த தடையும் வராதபடி எங்களுக்கு எல்லா தேவையையும் தந்து தேவனே சிறப்பான ஊழியர்களை நடத்த கர்த்தர் கிருபை தாரும். அதற்காக உழைக்கிற சபையின் பொறுப்பாளர்களின் ஆண்டவரை காலிக்கையினால ஜபத்தால தாங்கிற சபையார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. தொடர்ந்து ஒரு திவ்ய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். அடியையும் வலிமையா எடுத்து பயன்படுத்தும். இந்த நேரத்துல எங்கள் தேசத்திற்காக, தலைவர்களுக்காக, உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை எங்கள் தேசத்துல உலகத்துல தந்து வழிநடத்தும். இதை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஒரு பிள்ளை சண்டே கிளாஸ் அது மைக்கல் அது சரி.
நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறது. கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறேன். சங்கீதம் 23 அதிகாரம் 1 முதல் 6 வரை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்து தண்ணீரங்களில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளை பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணினேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலம் நிலைத்திருப்பேன். ஆமென். சங்கீதம் 149 7 முதல் 9 வரை. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்கினாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பின்படியே அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்களுடைய வாயிலிருந்து கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கைகளில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
எழுந்து நின்று 627வது பாடலை பாடி காரியம் செலுத்துவோம். உம்மை போல் யார் உண்டு என்ற நேசனாதா இந்த பாடலுக்கு இந்த பாடலை நாம் பாடி காரியம் செலுத்துவோம். 627வது பாடல். உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கினான் உழன்றேன் தேவாசம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியில் சிக்கினான் உழன்றேன் தேவாசம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருக்கு இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியே அடிமையாகவே பாவினால் ஜீவித்தே. நிம்மதி இழந்தே தூய்மையை மறந்தே மனம் போல் நடந்தே ஏமாற்றம் அடைந்தே தேடினே ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடினே ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே தீனார். உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். ஒருக்கும் ஒருக்கும் உடையும் மனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி எங்குள்ள இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்த நேசனாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. கர்த்தரை நோக்கி நிர்ணயமாக ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இதோ இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பறிந்து நிலைத்திருக்கவும் என் வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவின் ஆண்டவரை வளர்ச்சிக்காகவும் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவின் பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்காகவும் ஆண்டவரே நாங்கள் பிரசங்கப்படும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் எங்களுடைய பரிசுத்த யோவான் திருச்சபை முன்னோர் ஆண்டவர் மின்னோர் எல்லா மக்களுக்கும் குறிப்பாய் சபையினுடைய மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதனாலே கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரை எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம். நாங்கள் உலக பிரகாரமான மக்களுடைய சிந்தனைகளை போல பெருமை, அகந்தை, பதவி ஆசை, பண ஆசை இவை எல்லாவற்றை விட்டுவிட்டு ஆண்டவரே உம்மை போல பணிவோடு தாழ்மையாக ஆண்டவரை நீர் எளிமையாய் வாழ்ந்தீரே அதே போல நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நேரத்துல ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபப்பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம், வித்யாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகள் பலவீனமா இருக்கிறார் என்று அறிகிறோம். ஆண்டவரை எந்த பலவீனமா இருந்தால் தேவனே மகளுக்கு சுகத்தை தந்து வழிநடத்துங்க. அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது மகள் சுகமடைந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தி எங்கள் மத்தியிலே காணப்பட கிருபை தார். அன்பு மகன் ஆண்டவரே சாரோனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது அவரும் உடல் நலம் சரியில்லாத இருக்கிறார் என்று அறிகிறோம். செம்மையார்ல ஊழியத்தை செய்வதற்கு படிக்கிறார். மகனுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். அந்த உணவுனாலேயோ
அல்லது அங்க ஏற்படுகிற இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை மகனுக்கு மாற்றி நல்ல சுகத்தை நீ தந்து வழிநடத்து. இந்த வாரம் இந்த கண்கணியா இறையியல் கல்லூரி 100வது வருஷத்தை கொண்டாட போகுது. நாங்கள் எல்லாரும் அங்க படித்து வந்திருக்கிறோம். இந்தியா அவளுக்கு அப்படி ஊழியர்களை செய்கிறோம். இன்றைக்கு அநேக ஆயிரம் ஆண்டவர் போதகர்களை உருவாக்கி இருக்கிற ஒரு கல்லூரியில ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் இந்த வாரம் போகிறோம். அந்த கல்லூரியில் நடைபெறுகிற விழாக்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை தான். நம்முடைய அன்பு சபையுடைய தலைவர் ஏசாயர்களுக்காக, அன்பு சகோதரி விமலா மேரிக்காக, ஆண்டவர் வீடு பிரச்சனைக்காக நான் ஜபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா கஷ்டங்களும் மாறராஜா இடத்துல ஜபிக்கும் போது ஒருவேளை ஆண்டவரே அது நன்மைக்காக காலதாமதம் ஏற்படலாம். அதனால இவர்கள் சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் விடாமுயற்சியா இருந்து ஆண்டவர் இந்த விதவை ஆண்டவர் எப்பொழுது தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தாலும் அது போல ஆண்டவரே அன்பு சகோதரியும் அண்ணனும் ஜபித்து ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைத்தான். படைத்திருக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளும். படைத்த குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தித்தார். வயதானவர்களை காத்தொள்ளும். ஆண்டவரே இந்த புதிய மழை எங்களை ஆண்டவரே ஜொரத்தினாலோ மற்ற எல்லா கோல்டு ஆண்டவர் இது வராதபடி ரத்த கோட்டைகளா எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை, அறிவை, புத்தியை, பலத்தை தார். போவது வரும்போது திவ்ய பிரசனம் ஆண்டவரை தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என் திருச்சபையும் இந்த கிராமத்தையும் கர்த்தர் காத்தருளும். துதிய கனமாயும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் இந்த வேண்டிய ஆராய்ச்சி கர்நாடக மனிதர்களை பாவங்களை சோழப்படாமத்தை ஆட்சியோ வல்லமை மகிமை ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சபையை அமர்ந்து செல்வோம். சபைக்கான அறிவிப்பு. இன்று ஞாயிறு ஆராதனையில் பங்கெடுத்த திருச்சபை குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இறைச்சியை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்த